நெக்ஸ்ட் பார்க்க போற மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ். இதுக்குன்னு ஜிடிஎன்டிய பொறுத்தவரை எந்த ஒரு சிம்பிளுமே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து எஸ்ங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ். இதோட மீனிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் த சைஸ் டைமென்ஷன். அதாவது இப்ப நம்ம நார்மலா ஒரு டாலரன்ஸ் பாக்ஸ்ல வந்து மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்றோம். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். அந்த மாரி எந்த ஒரு எதுவுமே இல்லாம இது ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. அந்த மாரி எதுவுமே மென்ஷன் பண்ணாத நேரத்துல வந்து உங்களுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸா தான் அது கன்சிடர் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு போனஸ் டாலரன்ஸுமே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 10 ± 0.2ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நேரத்துல எந்த ஒரு போனஸ் டாலரன்ஸுமே அப்ளை பண்ணிக்க முடியாது. வித்தின் த டாலரன்ஸ்குள்ள தான் அதோட சைஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, எப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும், அதுல வந்து நம்ம சைஸ வந்து பிரிசிஷனா மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த மாரி நேரத்துல தான் நம்ம ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் ஆஃப் சைஸ்ன்னு குடுப்போம். அந்த மாரி நேரத்துல நம்ம வந்து எந்த ஒரு லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன், மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபீச்சரா இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்ட்டோட சைஸ தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி வரும். டாலரன்ஸ் பாக்ஸ் ஆர் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம பொறுத்தவரை இது பார்த்தீங்கன்னா, செகண்ட் காலம்ல வரும். அதாவது டாலரன்ஸ் ஜோன்ல வரும். சம்டைம்ஸ் இது வந்து அதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணாட்டாலும் பார்த்தீங்கன்னா, இது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ் தான். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாலரன்ஸ் ஜோன் மட்டும் கிடையாது. டேட்டம்ல வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் டேட்டம்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணாட்டாலும், நீங்க வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடாப்ட் ஆயிக்கிறணும். இது வந்து ஒரு டிஃபால்ட் கண்டிஷன் மாரி. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ பொறுத்தவரை ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் இருக்கக்கூடிய எல்லா சிம்பிளுக்குமே பொருந்தக்கூடியது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ பொறுத்தவரை எந்த ஒரு டிராயிங் காலவுட்டுமே உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, இதில உள்ள எல்லா டைமென்ஷனுமே உங்களுக்கு இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். மெட்டீரியல் கண்டிஷன பொறுத்தவரை இது ஒரு டிஃபால்ட் மெட்டீரியல் கண்டிஷன். சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் அல்லது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணாட்டா, இது வந்து ஒரு டிஃபால்ட் மெட்டீரியல் கண்டிஷனா உங்களுக்கு இருக்கும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கு. எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வித்தின் த டாலரன்ஸ் லிமிட்டுக்குள்ள நம்ம வந்து டாலரன்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறணும். இப்படி மெயின்டெயின் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து அதோட டைமென்ஷனோட பிரிசிஷன வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். எப்பலாம் ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம பிரிசிஷன் வந்து மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த மாரி நேரத்துல வந்து நம்ம இந்த ரிகார்ட்லெஸ் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாரி வித்தின் த டாலரன்ஸ்குள்ள எந்த ஒரு போனஸ் டாலரன்ஸும் இல்லாம நம்ம அந்த வித்தின் த டாலரன்ஸ்குள்ள அந்த சைஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்றதுனால பிரிசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்.